ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். போன மாதத்தில் கூட அங்கிள் மூலிமா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து, உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் அடைப்பதில்லைன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கூட நிறைய கடனில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருந்தோம். கர்த்தர் போன மாதத்துலேயே எல்லா கடனையும் வந்து அடைக்க செய்தார். அங்கிள் மூலிமா பேசின அங்கிளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எல்லா கடனையும் அடைக்க செய்தார். அவருக்கு கூட நன்றிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேலையினை சாட்டி அனைத்து என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 22 வருஷத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் வந்து இங்கே வந்து சாட்சிலன்னு பார்த்தேன், முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு. 22 வருஷத்துலேருந்தே என்னுடைய மகனுக்கும் ஒரு பெண் பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னுடைய மகன் வந்து 24 வருஷத்தில் பிசாசு அவனை பயங்கரமாக கடவுளுக்குள்ளே வர விடாதபடி தேவையில்லாத பாவங்களில் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் வந்து எப்பொழுதும் ஜெபத்திலே தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் இப்போ இந்த மாதத்தில் 3ஆம் தேதி ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு. அந்த பொண்ணை அன்னைக்கிட்ட வந்து அன்னைக்கு பார்த்து நான் போயிருந்தேன் ஆஃபீஸில் உட்காந்து நான் ப்ரேயருக்கு எழுதிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அண்ணன் இன்னொரு அம்மாவுக்கு வந்து ஜோனிட்டு இருந்தாங்க. உடனே அக்காட்ட கேட்டேன், அண்ணன் தானே அப்படின்னு. ஆமான்னாங்க. ப்ரேயர் பண்ணலாமான்னாங்க. ஆமான்னாங்க. உடனே அண்ணன்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஃபோட்டோவையும் காட்டினேன். அன்னை சொன்னாங்க, நமக்கு சுத்தமாக முடிச்சு கொடுங்க எஸ் அப்பான்னு சொன்னாங்க. சரின்னுட்டு பிறகு வந்து அன்னை சொன்னாங்க, ரொம்ப நாள் இழுக்காது, ஆண்டவர் சீக்கிரமாக அவங்களுக்கு திருமண காத்து ஆயத்து பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. அதன்படி நடந்துச்சு. போன வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பொண்ணுக்கு பூ வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, வர்ற 17ஆம் தேதி நிச்சயம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் இந்த தடையில்லாதபடி நடத்தி தர நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை கொண்டு வருகிற நாள். ஆண்டவர் உன்னை சிறுமையை மாற்ற என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார். முதலாவது, சிறுமையிலே உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அனுப்பி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சிறுமையிலே உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற, உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 119, 49, 50 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது. வார்த்தை தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருனாலே இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று அர்த்தம். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஏற்கனவே நிறைய வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க, வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த வசனத்தை பிடிச்சி நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனவே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நினைத்தரலும். நீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதலை கொடுத்து
அந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறான். அவனுடைய அனுபவத்தில் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறேன். ஒரு முறை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், தாவீதை பார்த்து போய் நல்ல செய்தி சொல்லு, அவனுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். உனக்கு ஒரு அருமையான சிங்காசனத்தில் இருக்கிற மகனை தருவேன் என்று சொன்னார். அருமையான பிள்ளை சாலமோனை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய அனுபவத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற நிலைமையிலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்ததாக வேதத்திலே அவன் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நம்ப பண்ணின வசனம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அவங்க வீட்டில் இருந்து கொண்டே கேட்க வேண்டும். மாதம் ஒரு முறை மட்டும் கேட்டால் போதாது என்பதற்காக அவர்களுக்காக ஒரு மாதம் 350 ப்ரோக்ராம் கொடுக்குறோம். எத்தனை ப்ரோக்ராம்? ஒரு மாதம் 350 செய்தி. இந்த மாதத்திலிருந்து 380 ஆயிட்டு, கூட ஒரு 30 செய்திகள் புதுசாக நம்ம கொடுக்குறோம். எதுக்கு விதமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை தான் உங்களை ஆற்றும், அந்த வார்த்தை தான் உங்களை தேற்றும். நிறைய பிள்ளைங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நான் சூசைட் பண்ணுற நிலைமையில இருந்தேன், அந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிச்சு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஷூட் பண்ணும் பொழுது 5 மணி 6 மணிக்கு டைம் கொடுப்பாங்க. காலையில் 4 மணிக்கு கிளம்பி ஆயத்தப்பட்டு அங்கே போய் நின்று செய்திகளை கொடுக்குறோம். எதுக்கு தெரியுமா? அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மக்களை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இடிந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு அன்பரின் பாதத்தில் எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க, அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீ நினைத்தருளும். அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய சிறுமையிலே உங்களுக்கு ஆறுதல். சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு அப்படி ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் போனேன், எனக்கு அற்புதம் நடந்தது. ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, உன் பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தையும் வார்த்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். தாவீதுதான் சொன்ன, என்னை நம்ப பண்ணின வசனம் சொல்லிட்டு சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு வாழ்க்கையிலே சரீரத்தில் இருக்கிற எல்லா செத்து போன உறுப்புகளையும் இன்றைக்கு உயிரோடு எழுப்ப போகிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஏழைகளுக்கு மட்டுமா பிரச்சனை? ராஜாக்களுக்கும் பிரச்சனை வரும். ஒரு ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுவை தேடி வந்தான். இருதயத்தில் உடைந்து போன நிலைமை, தன்னுடைய பிள்ளை வீட்டில் சாக கிடக்கிற நிலைமை. ஒரு ராஜான்னு சொன்னால் எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பார், எத்தனை பேரை தேடி போயிருப்பார், ஒரு வைத்தியமும் பதில் கொடுக்க முடியாத நிலைமையில் கடைசியாக இயேசுவாமி எங்கே இருக்கிறார்னு அங்கு இங்கும் அலமோதுறார். கடைசியாக இதுக்கு ஒரே வழி, என் பிள்ளை பிழைக்கணும்னா இயேசுவாமி ஒருவர் தான் என் பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு அங்கு இங்கும் அலமோதிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான். எங்கன்னா, இயேசுவாமி இன்னைக்கு மறுபடியும் கானா ஒரு பக்கத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு தன் பிள்ளைக்காக இயேசுவை தேடி ஓடி வருகிறான். ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து விழுகிறான். அங்கே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவரே, என் பிள்ளை சாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்றான். என் பிள்ளை சாவு கிடக்கிறான், நீர் வந்து உடைய கரத்தை என் பிள்ளையின் மேல வச்சா என் பிள்ளை பிழைச்சுக்கு. ஆண்டவர், நான் பெரிய ராஜாவா இருக்கலாம், நான் ராஜாவா இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற என்னால முடியலையா, நீங்க வந்தீங்கன்னா என் பிள்ளை மேல கைய வச்சா என் பிள்ளை பிழைச்சுக்குவான். ஏசாமி சொன்னாரு, நீங்க எல்லாம் அற்புத அடையாளங்கள் கண்டாதான் நீங்க நம்புவீங்க, இல்ல
அப்படின்னு உடனே அவன் சொல்ற, ஆண்டவரே பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என் பிள்ளை நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளாலே செத்து போயிருவா இருக்கிறது, என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீர் வர வேண்டும். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் பொழுது கூட அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சாவின் விளிம்பில் கிடக்க, மரண தருவாயில கிடக்கிற என் பிள்ளையின் மேல இருக்கிறது. அவன் சொல்றான், ஆண்டவர் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஆனா என் பிள்ளை சாகுக்குள்ளால தயவு செய்து நீர் வர வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவன் ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ போலாம்ப்பா, உன் பிள்ளை பிழைச்சுக்குவான். இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் புருஷன் பிழைச்சிட்டார், நீ போகலாம், உன்னுடைய பிள்ளை பிழைத்து விட்டான், அந்த பிள்ளைக்கு பிழைப்பிற்கு வழியும் கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு வாழ்வதற்கு வழியும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ போலாம், பிழைச்சிருப்பா. அவன் வரும்போது வேதனையோட வந்தான், திரும்பி போகும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஏ சுவாமி வார்த்தை அனுப்பினாலே போதும் என் பிள்ளை பிழைப்பான். இல்லை நீங்க வந்தாதான் போவேன் அவன் அடம் பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த வார்த்தை அவனுடைய மகனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நம்பிக்கையோட போகிறான். போகிற வழியில அங்கிருந்து எதிர்கொண்டு வருகிறார்கள். என்னப்பா செய்தின்னு கேட்க முடியல. அவன் சொல்றான், துர்ச்செய்தி அல்ல ராஜாவே, நல்ல செய்தி, உங்க பிள்ளை பிழைச்சிட்டா. உங்களுக்கு நிறைய நல்ல செய்தி வரப்போகுது. வழியிலே துரிதமா வருவாங்க. நிறைய பேருக்கு மொபைல்ல இப்ப நல்ல செய்தி வந்து விட்டது. இன்றைக்கு துர்ச்செய்தி நாள் அல்ல, நற்செய்தி நாள். இந்த நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே உங்களை நம்ப பண்ணின இந்த வசனத்தை கொண்டு இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற செத்து போன உறுப்புகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். செத்து போன ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உயிரோடு எழும்ப போகிறது. செத்து போன கற்பங்கள் உயிரோடு எழும்ப போகிறது. செத்து போன கிட்னிகள் உயிரோடு எழும்ப போகிறது. செத்து போன லங்ஸ் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. செத்து போன லிவரை ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுப்புவார். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். காரணம், உன்னுடைய உறுப்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்ன, ஆண்டவரே உங்க வார்த்தை மட்டும் கிடைக்கலன்னா நான் துக்கத்தில் என்றைக்கோ செத்து போயிருப்பேன். அல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரி, உடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருகும் பொழுது, உடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள் பெருகும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆறுதலின் வார்த்தைகளை பிடிச்சு தான் இன்னைக்கு என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த வார்த்தை ஒரு நாள் மனு உருவாகும். மரியாளுக்கும் மங்கள வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை மனு உருவாயிற்று. மனோவாவுக்கும் அவருடைய தம்பதிகளுக்கு மங்கள வார்த்தை சொன்னார், அந்த மங்கள வார்த்தை நிறைவேறிற்று. தாவீதுக்கு மங்கள வார்த்தை சொன்னார், அந்த மங்கள வார்த்தை நிறைவேறிற்று. அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். உங்க கையிலேயே அந்த மங்கள வார்த்தையெல்லாம் எழுதி கையில் பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறார். எல்லாரும் அந்த பொக்கிஷத்தை ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து காமிங்க பார்க்கலாம். உங்கள் கையில் ஒரு பொக்கிஷம் இருக்குது, இதுதான் உங்களுக்கு சொத்து. லைஃப்பில் இதை விட பெரிய சொத்து ஒன்றுமே இருக்க முடியாது. ஆமாம், கோடி 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 கொடுத்தாலும் கிடைக்க முடியாத, அதை மலை மதிக்க முடியாத அங்கே பொக்கிஷத்தை எல்லாம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. கரங்களை உயர்த்தி வச்சுருக்கலாம். ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின இந்த திருவசனங்களை எனக்காக உயில் எழுதி வேதாகமத்திலே வைத்திருக்கிறீர். இது எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். என்னுடைய வாழ்க்கையில செத்து போன ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளால் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, போன மாதத்தில் நாகர்கோவில் பிளஸிங் ஃபெஸ்டிவலில் எக்கச்சக்கமான சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், கண்ணு தெரியாத ஒரு தம்பிக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். நிறைய சாட்சிகள் உண்டு. அதில் ஒரு சாட்சி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் போய் செத்துப்போன உறுப்புகளை உயிரோடு எழுப்புகிறது என்பதை உங்களுக்கு சொல்லத்தக்கதாக ஸ்பாட் மிராக்கிள் 2வது நாள் வந்தாங்க. கடைசி ஜெபத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மைதானத்தில் நிற்கிற நிறைய பிள்ளைகளுக்கு
பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் கண்கள், கிட்னி, லிவர் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு கிரவுண்டில் நின்றுட்டு இருக்காரு. யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டுக்குங்க, இப்போ ஆண்டவர் பொறுத்துறாரு. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி அந்த நேரத்தில் ஒரு கண் அவனுக்கு தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. கிட்டத்தட்ட 18-19 வயசு நினைக்கிறேன். அந்த தம்பி முடிச்ச உடனே ஓடி எங்கள் கேமராமேனை பிடிச்சி சொல்கிறாரு, ஐயா எனக்கு சாட்சி சொல்லணும். என்னன்னு கேட்டால், என்னுடைய தெரியாமல் இருந்த கண்ணு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தெரிந்தது. ஆமென். அவன் சொன்னான், ஐயா இப்போ சொன்னாங்க, இப்போ தேவதூதர்கள் கையில் கண்கள், இருதயத்தை எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, என்னுடைய குருடாய் இருக்கிற கண்ணை திறந்தருளும், எனக்கு ஒரு கண்ணை பொறுத்துன்னு சொன்னேன். எனக்கு கண்ணை ஆண்டவர் பொறுத்தினார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை, சகோதரி, நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷங்களுக்கு முன்னால் அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் செய்தது ஒன்றும் இல்லைப்பா, இதை விட பல மடங்கு நீங்கள் செய்ய போறீங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் வேதனை. சில பிள்ளைகளுக்கு முதுகுத்தண்டு செயல்படலை, சில பிள்ளைகளுக்கு இடுப்புக்கு கீழே விளங்கலை, சில பிள்ளைகளுக்கு கைகால் குடைச்சல், முழங்கால் வலிகள், கழுத்து வலிகள், தாங்க முடியலை. என்னெல்லாம் பிரச்சனையோட வந்தீங்களோ, இன்னைக்கு இயேசு சொல்றாரு, என் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னுடைய எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றும், உன்னுடைய நரம்பு மண்டலத்தை புதிதாய் மாற்றும். எந்தெந்த பிள்ளைகளுக்கு பிரெயின்ல பிரச்சனையை எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். புத்தி பேதலிக்கிற எல்லா ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, புத்தி தெளிந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்ப நிறைய குடும்பத்தில் டிப்ரெஷன், சின்ன வயசு பிள்ளைங்க, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வரும் பொழுது அவங்கள மனநோயாளிகளாக மாற்றி விடுறது, சைக்காட்ரிக் பேஷியண்டாக அவர்களை மாற்றி விடுகிறது. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய சைக்காட்ரிக் பிரச்சனைகள் மாறுகிறது. எல்லா குடும்பங்களில் இருக்கிற பெற்றோருடைய மன அழுத்தங்களுக்கு முடிவு வருகிறது. எந்தெந்த பிள்ளைகள் டிப்ரெஷனில் போய் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செய்கை விகாரமாயிருக்கிறது, விகற்பமாயிருக்கிறது, வித்தியாசமாயிருக்கிறது என்று தாய் தகப்பன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என் பிள்ளை நிலைமை என்னால பார்க்க முடியலையா? நல்லா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்த பிள்ளை ஓடி ஓடிக்கு ரூம்ல போய் படுத்து கிடக்குதுனால தாங்க முடியல. என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? டிப்ரெஷன் ஆவிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் வெளியேற்றுகிறார். புத்தி பேதலிக்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியேற்றி உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் மனம் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று பர்த்திமேயு குருடன் கேட்டார். அவனுடைய கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணின என் நல்ல ஆண்டவரே, தேற்றரவில்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னீரே, உன்னுடைய அஸ்திபாரங்களை நீல ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டினுடைய வாசல்களை ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டு காம்பவுண்ட் வால மதில்களை விலையேறப்பட்ட கற்களாலும் கட்டி அதிலே உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தீர். இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தை செத்துப்போன உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும், செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. செத்துப்போன கற்பங்களை உயிர்ப்பியும், செத்துப்போன வியாபார ஸ்தலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், பட்டுப்போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கட்டும், பட்டுப்போன பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தஞ்சமாயிருக்கிறவரே, இதோ இடத்திலே தஞ்சமாய் வந்து விழுந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் அற்புதம் செய்ய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.